என்ன இந்த கொண்டைக்கு நடந்தது? குழாவி துரத்தி எல்லாம் கொண்டை கலைஞ்சு போச்சு. ஸ்விட்சர்லாந்து உங்களுக்கு நீங்க வந்து ஓசான்ல வாங்கி பே காட்டினீங்க தானே ஐஸ்கிரீம் உண்டு. ஊர் ஐஸ் சாக் மாதிரி ஊர் ஐஸ் சாக் மாதிரி இருக்கும். எனக்கு நான் இது வந்து ஒரு பெட்டி வாங்கி வச்சு நான் தனியாக தான் குடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெட்டி வாங்கி வச்சேன் நீங்க வருதுன்னு. நன்றி நன்றி. இது வந்து குடிச்சு பார்த்தா தான் தெரியும் அங்கே டேஸ்ட் இருக்காண்ட வச்சுதான் எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுனா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி ஏனென்றால் நீங்க கண்டுபிடிக்கலையா அந்த ஐஸ்கிரீம்? நான் இதை வாங்கி குடிக்கிறேன். அங்கே வந்து அது குடிக்கிறேன் நான் எல்லாம் இதான் நீங்கள் குடிக்கிறேன். இங்கே வருமா குழாவி துரத்தி தலையெல்லாம் குழப்பிச்சு. குழாவி துரத்துன்னு துரத்தி என்ன எப்படி இருக்கு? எத்தனை வேணும் மேடம் உங்களுக்கு ஐஸ்கிரீம்? இந்த சாக்லேட் இருக்கு தானே அது ஸ்ரீலங்கா சாக்லேட். ஓசானில் 1.50 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தவா எனக்கு. அதுதான் ஸ்ரீலங்கா ஐஸ்பழம் கொண்டு போய் சொல்லி 2 ரூபா ஒரு பட்டி 2 ரூபா 14 சமயம். நல்லா இருக்கும். நல்லா இருக்குதான். என்ன பார்த்து வேறு யார் என்ன வச்சுருவாங்க குழாவி துரத்தினதுல இப்படி இருக்கு மண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் குழாவி துரத்தி தெரியாத குத்து குத்தி விடுது. நல்லா இருக்குது. ஆனாலும் என்ன இருந்தாலும் ஸ்ரீலங்கா ஐஸ் சாக் கிடைக்கலாது. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லினோம் அங்கே டேஸ்ட் இல்லையாண்டு எனக்கு தெரியலை. அங்கே போகிற காலம் இனி என்னென்ன புதுசாக எல்லாம் மாறுமோ தெரியலை.